அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபகடன் கிருஷ்ணன். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு குவிஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கான ஆன்சர் நீங்க கெஸ் பண்ணுங்க. ஸோ இதை பத்தின தகவல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இந்த பாருங்க, இந்தியாவில் தொடங்கப்பட்ட ஆபரேஷன் சாகர் பந்து அப்படின்னு சொல்லக்கூடிய இதனுடைய நடவடிக்கை எந்த புயலுடைய பாதிப்புகளுக்கு நிவாரணம் வழங்க மேற்கொள்ளப்பட்டது? என்னது? ஆபரேஷன் சாகர் பந்து. சோ இதை நீங்க 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. புயல் டிட்வா, சைக்ளோன் டிட்வாங்கிறது தான் ஆன்சர். இப்ப நம்ம ரீசெண்டா போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? சோ இதுக்கு டிட்வான்னு சொல்லுவாங்க, இல்ல டிட்வான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இத்து கூட வரும், இல்ல இட்டு வரும். ஓகே, அது இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷனுக்கு தகுந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஓகே, இதை பத்தின தகவல் நம்ம பார்க்கலாம். சோ இங்க பாருங்க, இந்தியாவில் தொடங்கப்பட்ட ஆபரேஷன் சாகர் பந்து. ஓகேங்களா? இந்த நடவடிக்கை புயல் டிட்வாவால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு நிவாரணம் மற்றும் மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்காக மேற்கொள்ளப்பட்டது. அப்ப இதுல பெரும்பாலும் பாதிக்கப்பட்டது எதுன்னு பார்த்தா இலங்கை நாடுதான். சோ அவங்களுக்கு நம்ம நிவாரணம் கொடுக்கறதுக்காகவும், ஓகேங்களா, அதே மாதிரி மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்காக தொடங்கப்பட்ட ஒரு ஆபரேஷன். என்னது? ஆபரேஷன் சாகர் பந்து. அப்ப என்ன புயலுங்கிறது தெரிஞ்சுக்கணும். எந்த நாட்டுக்கு நம்ம நிவாரணம் வழங்குறதுக்காக இந்த ஆபரேஷன் பார்த்தோம்னா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, அது இல்லாம இந்த டிட்வா புயலை பத்தி இன்னொரு தகவல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இங்க பாருங்க, இந்த புயலுடைய பேர் என்னது? டிட்வா. ஓகேங்களா? இந்த புயலுக்கு பேர் வைத்த நாடு எதுன்னு பார்த்தோம்னா ஏமன் நாடு. எந்த நாடு? ஏமன் நாடு. ஓகேங்களா? ஓகே, இது எங்க உருவாச்சு இந்த புயல் அப்படின்னு பார்த்தோம்னா தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கை ஒட்டிய கடற்பகுதிகள், அங்கதான் உருவாச்சு. ஸோ இதனால பாதிக்கப்பட்ட பகுதியில் எதுன்னு பார்த்தோம்னா முக்கியமா இலங்கை, அதுக்கப்புறம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியுடைய கடலோர பகுதிகள் மட்டும். ஸோ இலங்கை பார்த்தோன்னா ஃபுல்லா உங்களுக்கு டேமேஜ் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த தகவல் ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது டிஎன்பிசியில 2026 குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எதுல வேணா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.